ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யங்ஸ்டர்ஸ் குக்கிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட வாசனைக்கு பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 8 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா பொரியட்டும். இஞ்சி பூண்டு விழுது இடித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட 400 கிராம் அளவுக்கு நாட்டுக்கோழி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருக்குறேன். இந்த டைமில் 3 காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, புதினா இதையும் நல்லா சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் எண்ணெயிலே நல்லா அது வேகட்டும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு. நான் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா ஆயிலே வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விடுங்க. இப்போ எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக விட்டுக்கலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ இந்த டைமில் வறுத்து அரைச்ச மிளகு ஜீரக பொடியை ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். டிஷ் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நம்மளோட நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.